இன்னைக்கு என்னடானா பொழுது போகவே இல்லை. இங்க என்னடானா 2 பேர் கிரிக்கெட் விளையாடுவோம்ன்றாங்க, 3 பேர் உருளைக்கிழங்கு வறுப்போம்ன்றாங்க. எல்லாரும் பேசி அடிச்சு ஒரு வழியா உருளைக்கிழங்கு வறுக்க கிளம்பிட்டோம். சரிடா உருளைக்கிழங்கு வறுப்போம் சொல்லி வாயை மூடல. நம்ம பையில கஜா பையில விட வேகமா இருக்காங்க. அம்பிட்டு பேர் வீட்டுல இருக்க உருளைக்கிழங்கு ஃபுல்லா சோப்புக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. மொத்தமா 2-3 கிலோ வந்துருச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் ஃபுல்லா அவங்கவுங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். உருளைக்கிழங்கு வறுக்கிறோம்னு சொன்னோன்னா நம்ம பையில பரபரப்பா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டுருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல கம்மா நிறைய தண்ணி கிடக்கிறனால எங்க ஊர் பழிக்கிறது பின்னாடியே வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கணும் தெரியாது, பொரிக்கணும் தெரியாது. உருளைக்கிழங்கு அதிகன்றனால ஒரு அடுப்புல வைக்க முடியல, அதோட 2 அடுப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். கேமராமேன் உருளைக்கிழங்கு வறுக்கிறத ஏறானா அவன் ஷூட்டிங் எல்லாம் மிஞ்சிராம இருக்கு. என்னென்னத்தையும் எடுக்கிறான். ஒரு ஆளு கருவேப்பிலையை போடுறான், ஒரு ஆளு உருளைக்கிழங்க போடுறான், ஒரு ஆளு உப்பை போடுறான். இப்படிதான் வச்சான். என்னென்னத்தையும் போட்டுட்டு ஒரு வெளியே வேக வச்சுட்டான். இவங்கிட்ட இருந்து இந்த உருளைக்கிழங்கு காப்பாத்தோம்னா போதும் ஆகி போச்சு. வேகிறதுக்குள்ளே 1/2 கிலோ காலி வந்துட்டாங்க. வெந்து முடிச்சுன்னா 1/4 கிலோ காலி வந்துட்டாங்க. என்னடா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா உப்பு பாக்குறோம் உரப்பு பாக்குறோம்ங்கிறாங்க. எப்படியோ குப்பி வித்து கோமாளியில வைக்கிறதோட சூப்பரா வச்சுட்டான். என்ன கொஞ்சம் மிளகா பொடியதான் அள்ளி போட்டுட்டான். அப்படியே எல்லாரும் வீட்டுல இருந்து பழைய சோறு எடுத்துட்டு வந்து மனமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.